தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 6ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆண்டவரின் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடித்து அதன்படி இறை வழியில் தங்களது வாழ்க்கை பாதையை அமைத்து கொள்ளும் அனைவரும் விண்ணரசில் இடம்பெறுவார்கள் என்பது கிறிஸ்துவ நம்பிக்கை. இந்நாளில் நம் ஆண்டவர் விண்ணரசில் இடம்பெறுவதற்கு இன்னும் அதிகமாக நாம் கடைபிடிக்க வேண்டிய கட்டளைகளை தெளிவாக இறைவார்த்தையின் மூலம் நம்மோடு பேசுகிறார். கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, சகோதர சகோதரிகளை இழிவாக பேசாதே, அவர்களோடு அன்பாகவும் சமாதானத்தோடும் வாழ கற்றுக்கொள் என அழுத்தமாக இன்று நமக்கு சொல்லும் இறைவார்த்தைகளை உள்வாங்கி அதன்படி வாழ இத்திருப்பலியில் இணைவோம். இறை ஆசிர் பெறுவோம். திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை இறைவன் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விலக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உலகினிலே
இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதியளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. நீ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி. பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரின் ஞானம் பெரிது, அவர் ஆற்றல் மிக்கவர், அனைத்தையும் அவர் காண்கிறார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும். மனிதரின் செயல்கள் அனைத்தையும் அவர் அறிவார். இறை பற்றின்றி இருக்க யாருக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டதில்லை. பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதி கொடுத்ததும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நானும் மயங்கி போனேன்.
திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 6 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, முதிர்ச்சி பெற்றவர்களோடு நாங்கள் நாணத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் இது உலக நாணம் அல்ல, உலகத் தலைவர்களின் நாணமும் அல்ல. அவர்கள் அழிவுக்குரியவர்கள். வெளிப்படுத்தப்படாமல் மறைபொருளாய் இருக்கும் இறை நாணத்தை பற்றியே நாங்கள் பேசுகிறோம். அது நாம் மேன்மை பெற வேண்டும் என்னும் நோக்குடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது. இவ்வுலகத் தலைவர்கள் எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை. அறிந்திருந்தால் அவர்கள் மாட்சிக்குரிய ஆண்டவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். ஆனால் மறைநூலில் எழுதியுள்ளவாறு, தம்மிடம் அன்பு கொள்கிறவர்களுக்கு என்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வசனங்கள் 17 முதல் 37 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வசனங்கள் 17 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச்சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். மறைநூல் அறிஞர், பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு
போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வலக்கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வலக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவரும் தம் மனைவியை பரத்தைமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக்கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மணப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர். மேலும் பொய் ஆணையிடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம், விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம். ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால் மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய மனித வாழ்க்கையிலே நாம் அனைத்தையும் சிறந்ததாக தேர்ந்தெடுக்க விரும்புகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். இப்படித்தான் ஒரு முறை ஒரு குடும்பத்திலே தாயும் தந்தையும் தங்களுடைய மகனுக்காக ஒரு மணமகளை, தங்கள் வீட்டு மருமகளை தேடிக்கொண்டிருந்தார்கள். மகனுக்கு ஏற்ற நல்ல படித்த அழகான திறமையான அடக்கமான மணமகளை தேடிக்கொண்டிருந்தார்கள். பல இடங்களில் அவர்கள் தேடி பார்த்தும் அவர்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை. எந்த பெண்ணும் அவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி கிடைக்கவில்லை. எனவே என்ன செய்கிறார்கள்? திருமண தரகர் ஒருவரை அணுகுகின்றார்கள். ஐயா, எங்கள் மகனுக்கு ஒரு மணமகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரிந்த மணமகள் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் என்று அந்த திருமண தரகரிடம் இந்த தாயும் தந்தையும் போய் பேசுகின்றார்கள். நீங்கள் விரும்பியவாறு நன்கு படித்த அழகான திறமையான அடக்கமான மணப்பெண்கள் பலர் இருக்கின்றார்கள். இதோ பாருங்கள் என்று பல பெண்களுடைய புகைப்படங்களை அந்த பெற்றோரிடத்திலே அந்த திருமண தரகர் கொடுத்தார். அவர்கள்
அந்த மணப்பெண்களின் படங்களை, புகைப்படங்களை பார்க்கிறார்கள். அதற்கு பின்னால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அவர்களை குறித்த விபரங்களையும் பார்க்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு திருப்தி இல்லை. திருமண தரகர், சரி, நீங்கள் சென்று அடுத்த வாரம் வாருங்கள், இன்னும் கூடுதலாக கொஞ்சம் பெண்களின் விபரங்களை நான் சேகரித்து வைக்கிறேன், அதில் ஏதாவது உங்களுக்கு பிடித்திருக்கிறதா பாருங்கள் என்று சொல்ல இவர்களும் சென்றுவிட்டு அடுத்த வாரம் மீண்டுமாக அந்த திருமண தரகரிடம் போய் பேசுகின்றார்கள். ஏதாவது தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ற அடக்கமான பெண்கள் வந்திருக்கிறார்களா என்று பார்க்கிற பொழுது இப்பொழுதும் அவர்களுக்கு திருப்தி இல்லை. தரகர் அனுப்பிவிடுகிறார். 1 மாதம் கழித்து வாருங்கள், இன்னும் அதிகமான பெண்களை குறித்த விபரங்களை நான் சேகரித்து வைக்கிறேன், ஒருவேளை அவர்களில் ஒருவர் உங்களுக்கு பிடித்தவராக இருக்கலாம் என்று அங்கே அந்த பெற்றோரை அந்த தரகர் அனுப்பிவிடுகிறார். 1 மாதம் கழித்து வருகிறார்கள். மீண்டும் அதே பதில்தான், அவர்களுக்கு திருப்தி இல்லை. தரகர் 3 மாதம் கழித்து வர சொல்கிறார். 3 மாதம் கழித்து வருகிறார்கள். ஏராளமான பெண்களுடைய புகைப்படங்களை தரகர் காட்டுகிறார். பார்த்துவிட்டு, இல்லை, நாங்கள் விரும்பிய அடக்கமான பெண்கள் இவர்களில் யாரும் இல்லை என்று சொன்ன பொழுது திருமண தரகருக்கு விரக்தியாகி போய்விட்டது, கோபம் வந்துவிட்டது. அந்த தாய் தந்தையிடத்தில், வாருங்கள், உங்களுக்கு பிடித்தமான அடக்கமான பெண்களை காட்டுகிறேன், நீங்களே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்று சொல்லி தன்னுடைய வீட்டிற்கு பக்கத்தில் இருந்த ஒரு கல்லறைக்கு அவர்களை அழைத்து செல்லுகின்றார். அங்கே பாருங்கள், அந்த கல்லறையை பார்த்தீர்களா? அதில் இருப்பவர் பேர் தான் யமல்டா. 3 வாரத்திற்கு முன்புதான் அங்கே அடக்கம் செய்யப்பட்டார். கொஞ்சம் இடது பக்கம் பாருங்க, இங்கே இருப்பவருடைய பெயர் அமலா. போன வாரம்தான் அடக்கம் செய்யப்பட்டார். அப்படியே உங்களுக்கு பின்னால பாருங்க, அங்கே ஒரு பெண் இருப்பார். அவருடைய பெயர் இலக்கியா. நேற்றுதான் அடக்கம் செய்யப்பட்டார். உங்களுக்கு பிடித்த, நீங்கள் விரும்பிய அடக்கமான பெண்கள் இவர்கள்தான், உங்களுக்கு தேவையான பெண்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் என்று சொன்னாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொன்றையும் உன்னிப்பாக கவனித்து தேர்ந்தெடுக்க விரும்புகின்றோம். கடைக்கு சென்று சாதாரணமாக காய்கறிகள் வாங்க சென்றால் கூட எந்த காய்கறி நன்றாக இருக்கிறது, எந்த காய்கறி மிகவும் ஃப்ரெஷ்ஷாக இளமையாக இருக்கிறது, எது முத்தி போகாமல் இருக்கிறது என்று பார்த்து தேவையானதை தேர்ந்தெடுத்துவிட்டு தேவையற்றதை நாம் விலக்கி விடுகிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு படிப்பதற்கான பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கிறோம். எந்த பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுத்தால் அங்கு நன்று பாடம் கற்று தருவார்களோ, எங்கு ஒழுக்கம் சிறந்த விதத்திலே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுமோ அந்த பள்ளிகளை, அந்த கல்லூரிகளை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். எந்த கல்லூரியில் சேர்ந்தால் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்குமோ என்று நாம் நன்றாக திட்டமிட்டு ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து நம்முடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட பள்ளிகளில், கல்லூரிகளில் சேர்த்து விடுகிறோம். திருமண வயது வந்தவுடன் பிள்ளைகளுக்கு ஏற்ற மணமகனை, மணமகளை ஆய்ந்து நாம் தேர்ந்தெடுக்கிறோம். என்னுடைய மகனுக்கு, என்னுடைய மகளுக்கு ஏற்ற மகனாக, மகளாக இவர் இருப்பாரா என்று சொல்லி நாம் நன்றாக சிந்தித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு உரியவர்களை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இவ்வாறு ஒவ்வொன்றையும் பார்த்து தேர்ந்தெடுத்து நாம் செய்கிறோம். அன்பு மக்களே, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை பொறுத்த மட்டில் இத்தகைய தேர்ந்தெடுத்தலை நாம் மேற்கொள்கிறோமா? இந்த அளவிற்கு ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்வை, ஆன்மாவை காத்து கொள்ளக்கூடிய காரியங்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க இன்றைய திருவழிபாடு நம்மை அழைக்கின்றது. முதல் வாசகத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சீராக்கின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த வாசகம், நமக்கு முன்பாக நன்மையும் தீமையும் வைக்கப்பட்டிருக்கிறது, வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டிருக்கிறது. அவற்றிலே எதனை நாம் தேர்ந்தெடுக்க போகிறோம்? நன்மையை, வாழ்வை தேர்ந்தெடுக்க போகிறோமா அல்லது தீமையை, சாவை தேர்ந்தெடுக்க போகிறோமா?
நன்மையான காரியங்களை நாம் தேர்ந்தெடுக்கிற பொழுது அது நம்மை வாழ்வுக்கு அழைத்து செல்லும். நம்முடைய ஆன்மாவை பாதுகாத்து இறை வழியிலே அது நம்மை நடத்தும். அதை விட்டுவிட்டு உலகு சார்ந்த காரியங்களை நாம் தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னால் அது நம்மை அழிவின் பாதைகளுக்குத்தான் இட்டு செல்லும். இணைச்சட்ட நூல் 30வது அதிகாரம் 15 முதல் 20 வரையிலான வசனங்களை வாசிக்கின்ற பொழுது இதே வார்த்தைகள் அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. இதோ உனக்கு முன்பாக இன்று நான் ஆசியையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன், வாழ்வையும் சாவையும் நன்மையையும் தீமையையும் வைத்திருக்கிறேன், நீ வாழும் பொருட்டு நன்மையை தேர்ந்து கொள் என்று ஆண்டவர் சொல்லுவார். அன்பு மக்களே, நம்முடைய தேர்வு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? இன்று நமக்கு முன்பாக ஏராளமான தேர்வுகள் இருக்கின்றன. பொருட்கள் வாங்குவதிலிருந்து மனிதர்களை தேர்ந்தெடுப்பது வரை ஏராளம் நம்முடைய முன்பாக இருக்கின்றன. மனிதர்களை அல்லது பொருட்களை நாம் எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்கின்ற குழப்பம் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிறது. அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுப்பதிலும் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு வளம் சேர்க்கக்கூடிய காரியங்களை தேர்ந்தெடுப்பதா அல்லது ஆன்மீக வாழ்வை அழிக்கக்கூடிய இந்த உலகு சார்ந்த காரியங்களை தேர்ந்தெடுப்பதா என்கின்ற அந்த போராட்டம் எப்பொழுதும் நம்முடைய மனதிலே இருந்து கொண்டே இருக்கும். பல நேரங்களில் நம்முடைய எண்ண ஓட்டங்கள் இந்த உலகு சார்ந்தவையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நாம் உலகின் பின்னால் சென்று இந்த உலகின் தேவைகளை, இந்த உலகு நமக்கு முன்குறித்து காட்டக்கூடிய அந்த கவர்ச்சிகரமான செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேர்ந்தெடுத்து விடுகிறோம். இறைவன் விரும்புகின்ற நம்முடைய ஆன்மீக வாழ்வை வளப்படுத்தக்கூடிய முதன்மையான காரியங்களை நாம் விட்டுவிட்டு நம்முடைய வாழ்வை அழிவின் பாதையில் செலுத்தக்கூடிய அந்த காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முதன்மையான இடம் கொடுத்து விடுகின்றோம். நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக இப்படிப்பட்ட அதிகமான தேர்வுகள் இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வுக்கு தேவையான நன்மையான காரியத்தை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்பதற்கான பதிலை இன்றைய 2வது வாசகம் அழகாக நமக்கு சுட்டி காட்டுகின்றது. உலக ஞானம் எதற்கும் உதவாது, உலக ஞானம் பயனற்றது, ஆனால் இறை ஞானம் மேன்மை மிக்கது. இந்த இறை ஞானம் நம்மிடத்திலே இருக்கின்ற பொழுது நமக்கு முன்பாக எத்தனை தேர்வுகள் இருந்தாலும் அதிலே சரியானவற்றை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை, அந்த தெளிவை இந்த இறை ஞானம் நமக்கு கொடுக்கும். இந்த இறை ஞானத்தை நமக்கு கொடுப்பது யார்? தூய ஆவியானவர். நாம் இறையாட்சியின் விழுமியங்களை நாடுகிற பொழுது, இறைவனுக்குரிய செயல்பாடுகளுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முதன்மையான இடம் கொடுக்கிற பொழுது, நம்முடைய சுய நலத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு பொது நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது நாம் தூய ஆவியானவருடைய வல்லமையை பெறுகிறோம். தூய ஆவியானவருடைய கொடையாகிய இறை ஞானத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கிறோம். அன்பு மக்களே, அந்த இறை ஞானம் நம்மிடத்திலே வருகின்ற பொழுது யாரை தேர்ந்தெடுப்பது, எதை தேர்ந்தெடுப்பது, எப்படி தேர்ந்தெடுப்பது என்கின்ற குழப்பங்கள் நமக்கு இருக்காது. தெளிவாக வாழ்வுக்கு வழிகாட்டக்கூடிய, இறைவனை முன்னிலைப்படுத்தக்கூடிய அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேர்ந்தெடுப்பவர்களாக மாறி போய்விடுவோம். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவருடைய கேள்வி நம்மிடத்தில் இதுவாகத்தான் இருக்கின்றது. உங்களுடைய நெறி யாருடைய நெறி போன்று இருக்கின்றது? பரிசேயர்கள் மறைநூல் அறிஞர்களுடைய நெறி போன்று சுயநலம் சார்ந்ததாக இருக்கின்றதா, அல்லது பொதுநலம் சார்ந்த என்னுடைய நெறியை நீங்கள் கடைபிடிக்கிறீர்களா என்று இன்றைய நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார். அன்பு மக்களே, இந்த உலகம் ஒரு சுயநல உலகம். நான் எனது என்கின்ற குறுகிய வட்டத்திற்குள்ளாக சுழன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு உலகம். பல நேரங்களில் நாமும் அந்த குறுகிய வட்டத்திற்குள்ளாக சிக்கி தவிப்பவர்களாக நம்முடைய வாழ்வை அழிவின் பாதையை நோக்கி நாம் அழைத்து கொண்டு போய் இருக்கின்றோம். அன்பு மக்களே, வாழ்வின் பாதையை நாம் தேர்ந்தெடுப்பது என்பது, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகின்ற பாதையை தேர்ந்தெடுப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. நிச்சயமாக அது மிகவும் கடினமான ஒரு பாதை.
மழைப்பொழிவிலே ஆண்டவர் அருமையாக சொல்லுவார். மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது தெரியும், வாழ்வுக்கு செல்லும் வாயில் குறுகலானது, இடுக்கமானது, அதன் வழியே செல்வோர் சிலர்தான். ஆனால் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, பெரியது, அதன் வழியே செல்வோர் பலர். அழிவுக்கு செல்லும் வாயில் மிகவும் கவர்ச்சிகரமான ஒரு வாயிலாக, பலராலும் பின்பற்றக்கூடிய ஒரு வாயிலாக இருக்கும். எல்லாரும் செல்கிறார்கள், எல்லாரும் செய்கிறார்கள், எனவே நானும் செய்கிறேன் என்று சொல்லி நாம் அதனை தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னால் நாம் அழிவின் பாதையை தேர்ந்தெடுப்பவர்களாக, நம்முடைய வாழ்வை இருளின் கைக்கு, சாவின் கைக்கு ஒப்படைப்பவர்களாக நாம் மாறி போய்விடுகின்றோம். அன்பு மக்களே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், ஆண்டவருடைய வல்லமை, இறை ஞானம் நம்மிடத்திலே இருக்கின்றது என்கின்ற நம்பிக்கையோடு சற்று கடினமாக இருந்தாலும் நம் வாழ்வின் பாதையை தேர்ந்தெடுக்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வு அர்த்தம் நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்கும். மற்றவர்களுடைய பார்வையிலே நாம் ஏளனத்திற்கு உரியவர்களாக இருக்கலாம். இவன் ஏன் இப்படி இருக்கிறான், இவள் ஏன் இப்படி இருக்கிறாள் என்று சொல்லி மற்றவர்கள் நம்மை நகைத்து பார்க்கலாம், கேலி கிண்டல் செய்யலாம். ஆனால் நாம் சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறோம். எப்பொழுது நம்முடைய செயல்பாட்டிலே மக்களிடமிருந்து அதிகமான எதிர்ப்புகள் வருகின்றதோ அப்பொழுது நாம் இறை காரியத்தை முன்னிலைப்படுத்தி செயல்படுகின்றோம் என்று அர்த்தம். எனவே எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும், எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்வை, நம்முடைய ஆன்மாவை பாதுகாக்கக்கூடிய அந்த நேரிய வழிகளை நம்முடைய வாழ்க்கையிலே தேர்ந்தெடுக்க முயற்சி செய்வோம். அன்பு மக்களே, நம்முடைய முதுபெரும் தந்தை ஆபிரகாமை எடுத்துக்கொள்வோம். ஆபிரகாம் முன்பாக ஒரு அழைப்பு, ஒரு தேர்வு அங்கே இருக்கின்றது. அவருடைய குடும்பம், அவருடைய தந்தை, அவருடைய சொத்துக்கள், கால்நடைகள் இவையெல்லாம் ஒரு புறம் இருக்கின்றன. இன்னொரு புறத்திலே ஆண்டவர் அவருக்கு முன்பாக வைத்த தேர்வு, இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு நான் சொல்லுகின்ற அந்த இடத்திற்கு, அந்த ஊருக்கு போ என்று அங்கே ஆபிரகாமுக்கு சொல்லப்படுகிறது. அவர் முன்பாக இப்பொழுது 2 தேர்வுகள். வளம் நிறைந்த, செழுமை நிறைந்த ஒரு வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை. எதிர்காலம் எப்படி இருக்குமோ, நான் ஊரை விட்டு சென்றால் என்ன நடக்குமோ, நான் எங்கு போவேனோ என்கின்ற ஒரு குழப்பமான சூழ்நிலை. இந்த உலகத்தை, இந்த உலகு சார்ந்த சொகுசு வாழ்க்கையை ஆபிரகாம் தேர்ந்தெடுக்கவில்லை. கடவுள் வாக்களித்திருக்கிறார், அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, கடவுள் எனக்கு நன்மையைத்தான் செய்வார் என்று சொல்லி கடவுளை நம்பி அடியெடுத்து வைக்கிறார். அவருடைய தேர்வு சிறப்பான தேர்வாக மாறி போகிறது. நம் அனைவருக்கும் நம்பிக்கையின் தந்தையாக, விசுவாசத்தின் தந்தையாக ஆபிரகாம் உயர்த்தப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். யோபுவினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் இருந்தது. சாத்தானின் சோதனையில் அனைத்தையும் இழக்கிறார். அப்பொழுது அவருடைய மனைவி யோபுவை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகள், அதான் எல்லாவற்றையும் இழந்து விட்டீரே, இன்னும் இழப்பதற்கு ஒன்றுமில்லை, இன்னும் எதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்? உமக்கு இத்தகு துன்பத்தை வரச் செய்த கடவுளை பழித்து மடிய வேண்டியதுதானே என்று சொல்லி யோபுவினுடைய மனைவி கடவுளுக்கு எதிரான வார்த்தைகளை தன்னுடைய கணவனிடத்திலே சொன்ன பொழுது யோபுவுக்கு முன்பாக 2 தேர்வுகள். கடவுளை பழிப்பது அல்லது இதுவரையில் தன்னை ஆசீர்வதித்து தனக்கு இத்தனை செல்வங்களை கொடுத்த கடவுள் மீதான நம்பிக்கையில் நிலைத்து நிற்பது. அன்பு மக்களே, இங்கே அவருடைய உடலிலே, மனதளவிலே ஏராளமான சோதனைகள், வேதனைகள் வந்தாலும் கூட, தன்னுடைய மனைவியே கடவுளை மறுதலிக்க தூண்டினாலும் கூட அவருடைய தேர்வு தொடர்ந்து கடவுள் சார்பாகத்தான் இருந்தது. அத்தனை சோதனைகளுக்கு மத்தியிலும் கடவுள் மீதான நம்பிக்கையில் அவர் மனம் தளரவில்லை. உறுதியோடு கடவுள் மீது நம்பிக்கை வைத்தவராக இருக்கின்றார். அவருடைய நம்பிக்கை, அவருடைய அந்த தேர்வு வீண் போகவில்லை. தான் இழந்ததையெல்லாம் 2 மடங்காக அவர் பெற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். தொடக்க நூல் 39வது அதிகாரத்திலே நாம் ஒரு நிகழ்வை குறித்து வாசிக்கின்றோம். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் அவருடைய சொந்த வீட்டிலிருந்து விரட்டப்பட்டு இப்பொழுது எகிப்திலே அடிமையாக போத்திபாருடைய வீட்டிலே இருக்கின்றார். அங்கே அவருக்கு அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது.
போத்திபார் தன்னுடைய வீட்டிலே முக்கிய பொறுப்பாளராக யோசேப்பை நியமித்திருக்கிறார். அப்பொழுது போத்திபார் வீட்டிலே இல்லாத சமயத்தில் போத்திபாருடைய மனைவி அங்கே யோசேப்பை தவறாக அணுக நினைக்கின்றார். அந்த ஒரு வாய்ப்பை யோசேப்பு நினைத்திருந்தால் பயன்படுத்தி இருக்கலாம். அதன் மூலமாக அவர் பலவித ஆதாயங்களை தேடி இருக்கலாம். ஆனால் யோசேப்பு தனக்கு முன்பாக இருந்த அந்த 2 தேர்வுகளில் போத்திபாருடைய மனைவியினுடைய ஆசைக்கு இணங்கி தீமை செய்வதா அல்லது கடவுளுக்கு அஞ்சி அவர் பாதையில் தொடர்ந்து பயணிப்பதா என்கின்ற தேர்வுகள் வந்த பொழுது, இல்லை, எனக்கு இந்த சிற்றின்ப ஆசை, இந்த உலக ஆசை தேவையில்லை, கடவுள்தான் எனக்கு முக்கியம், நான் இந்த தவறை செய்தால் கடவுள் என்னை குறித்து என்ன நினைப்பார் என்கின்ற கடவுள் மீதான அவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கை எந்த நாட்டிற்கு அடிமையாக விற்கப்பட்டாரோ அந்த நாட்டிற்கே முதன்மை குடிமகனாக அவரை உயர்த்தியது என்று நாம் பார்க்கிறோம். தானியேல் புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே ஒரு நிகழ்வு. அங்கே சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ என்கின்ற 3 இளைஞர்கள் அரசனுடைய கட்டளைக்கு பணிய மறுக்கின்றார்கள். அரசன் நெபுகத்நேசர் என்ன சொல்லுகின்றான்? நான் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த பொற்சிலையை நீங்கள் வணங்க வேண்டும். பலவித இசைக்கருவிகள் முழங்க இந்த பொற்சிலையை நீங்கள் வணங்கினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வாழ்வீர்கள். அவ்வாறு வணங்க மறுத்தால் நீங்கள் தீச்சூளையிலே தூக்கி போடப்படுவீர்கள். இந்த பொற்சிலையை வணங்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை, தீச்சுளையில் போடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. தீச்சுளையில் போடுவது என்பது அவர்கள் கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு அடையாளமாக இருக்கின்றது. இந்த பொற்சிலையை வணங்குவதை விட கடவுள் மீது நம்பிக்கை வைத்து தீச்சுளையில் போடப்பட்டு எங்களுடைய உயிரை இழப்பதே மேலானது என்கின்ற அந்த முடிவுக்கு வருகிறார்கள். பொற்சிலையை ஒரு நொடி வணங்கிவிட்டு செல்வது அவர்களுக்கு மிகுந்த எளிதான காரியமாக இருந்திருக்கும். அவர்களுடைய வாழ்வை காத்துக்கொள்வதற்கான ஒரு காரியமாக இருந்திருக்கும். தீச்சுளையில் போடுவது என்பது உடல் வேதனை, மனவேதனை, தீயிலே எரிந்து கரிந்து சாக வேண்டும் என்கின்ற ஒரு சித்திரவதைக்கு உட்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் அவர்கள் அதைத்தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். கடவுள் மீதான நம்பிக்கையிலே அவர்களுடைய தேர்வு அங்கே சரியான தேர்வாக மாறி போய்விடுகிறது. எந்த மன்னன் அவர்களை தீச்சுளையில் போட நினைத்தானோ அந்த மன்னனை மனம் திரும்பி கடவுளை ஏற்றுக்கொண்டதாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சோதனைகள் இருக்கலாம். கவர்ச்சி மிகுந்த உலக வழிகள் பல நம் முன்பாக தோன்றினாலும் கூட நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய அந்த சரியான பாதையும் நம் முன்பாகத்தான் இருக்கின்றது. இறை ஞானம் மிக்கவர்களாக, இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை மிக்கவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே சரியான பாதையை தேர்ந்தெடுப்போம். அந்த பாதை நம்மை வாழ்வு நோக்கிய, நம்முடைய ஆன்மாவை காத்து கொள்ளக்கூடிய அந்த சரியான பாதையை நோக்கி நம்மை வழி நடக்க செய்யும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, தவக்காலத்தை தொடங்க இருக்கின்றோம். சரியான நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முடிவை, ஒரு தேர்ந்தெடுத்தலை எடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே இருக்கிறோம். இந்த உலக சார்ந்த காரியங்களுக்கு நாம் முதன்மை இடம் கொடுக்க போகிறோமா அல்லது இறைவன் சார்ந்த, இறைவன் விரும்புகின்ற காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முதன்மையான இடம் கொடுக்க போகிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அவ்வாறு நாம் இறைவனை முதன்மைப்படுத்துகின்ற பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை, வாழ்வை தேர்ந்தெடுப்பவர்களாக, இறைவனுடைய ஆசிக்குரிய மக்களாக மாறி போய்விடுகின்றோம். எனவே அப்படிப்பட்ட நல்ல தேர்வை நம்முடைய வாழ்க்கையிலே தேர்ந்தெடுத்து இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான வாழ்வை அர்த்தமுள்ள விதத்திலே வாழ்ந்து இறைவனுக்கு சான்று பகரக்கூடிய மக்களாக வாழ வரம் கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். தந்தை
கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று திருவாய் மலர்ந்த நம் ஆண்டவரிடம் நம் உள்ளத்து விருப்பங்கள், தேவைகள், மன்றாட்டுகள் அனைத்தையும் நாம் கேட்கிற பொழுது இறைவன் தருவார் என்கின்ற நம்பிக்கையான மனநிலையோடு எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். அன்பு தந்தையே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் அனைவரும் ஆன்ம நலன், நல்ல உடல் உள்ள நலம் பெற வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் ஆண்டவரே எம் இறைவா, தேவையற்ற பகைமை உணர்வுகளை மறந்து எங்கள் சகோதர சகோதரிகளுடன் மற்றும் ஏனைய உறவுகளோடு அன்போடும் சமாதானத்தோடும் வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆற்றல் அளிப்பவரே எம் இறைவா, அரசு பொதுத் தேர்வு எழுதியிருக்கும் 10ஆம் 11ஆம் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் நல்ல முறையில் தேர்வு எழுதிட அவர்களுக்கு தேவையான ஆற்றல் அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலமளிப்பவரே எம் இறைவா, அனைத்து முதியோர்கள், உடல் நலமற்றோர், நோயினால் அவதிப்படும் அனைவரும் நல்ல உடல் உள்ள சுகம் பெற வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பே உருவான எங்கள் இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் உம்மிடத்திலே நம்பிக்கையோடு கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயனை விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு
நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவாதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலைவாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உமை புகழ்வது தகுமை. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் ஓய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீருளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்று தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமு நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும்.
அறிவிப்புகள். இன்று ஆண்டின் பொது காலம் 6ஆம் ஞாயிறு. அன்பு மக்களே, வருகின்ற புதன்கிழமையிலிருந்து நாம் தவ காலத்தை ஆரம்பிக்கின்றோம். புதன்கிழமை சாம்பல் புதன். அன்றைய தினம் சாம்பல் புதன் திருப்பலியானது காலை 6 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே ஆரம்பமாகும். எனவே அன்பு மக்கள் தவறாது அந்த திருப்பலியிலே கலந்து இறை ஆசிரை இறை அருளை பெற அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு சந்தி நாட்களில் தவ காலத்தில் ஒரு சந்தி நாட்களில் ஒரு சந்தியும் சுத்தபோசன நாட்களில் சுத்தபோசனமும் கடைபிடிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் தவக்கால உண்டியல் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொடுக்கப்படும். ஏழை எளிய மக்களுக்காக பசிப்பணி அறப்பணி போக்கக்கூடிய வகைக்காக அன்பு மக்கள் தாராளமாக காணிக்கை கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களே, கடந்த ஆண்டில் உள்ள குருத்தோலைகளை உங்கள் வீடுகளில் இன்னும் கொடுக்காமல் வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் இன்றைக்குள்ளாக அருட்சகோதரிகளிடத்திலே ஒப்படைக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களே, நாளைய தினம் நம்முடைய ஆலயத்திலே திருப்பலி நடைபெறாது. செவ்வாய்க்கிழமை மாலை புனித அந்தோணியார் சிற்றாலயத்தில் திருப்பலி நடைபெறும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறை ஆசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அன்பு மக்களை, ஏற்கனவே அறிவித்திருந்தேன். ஆசிரியர் தகுதி தேர்வில் நம்முடைய பங்கிலிருந்து யாரேனும் தேர்ச்சி பெற்றிருந்தால் தேர்வு முடிவு வந்த அந்த 1 மாத காலத்திற்குள்ளாக மறைமாவட்ட அலுவலகத்திலே பதிவு செய்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 2ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வந்தன. மார்ச் 2ஆம் தேதிக்குள்ளாக உங்களுடைய இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சியை மறைமாவட்ட அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பங்கின் தவக்கால திருப்பயணம் குறித்த விவரங்கள் அடுத்த வாரத்திலே அறிவிக்கப்படும்.
திருப்பலி நிறைவேற்றிய பங்கு தந்தையின் உடலுள்ள நலத்திற்காகவும் அவர்களின் பணி சிறக்கவும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை எண்ணெயே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். ஞான பிரகாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனித இறை புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.